நிறைய பெற்றோர் டாக்டரை பார்க்கும்பொழுது சொல்கிற விஷயம், சார் என் குழந்தைக்கு இது இருக்குமோ அது இருக்குமோன்னு அவங்க பயங்கரமாக பயமுறுத்தி விட்டுட்டாங்க அப்படின்வாங்க. யாரையும் பயமுறுத்துறதெல்லாம் இல்லை. இவங்க யாரை ரெஃபர் பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பக்கத்து இருக்காரங்களாக இருக்கும், அல்லது சொந்தக்காரங்களாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி இருக்கலாம்னு ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, பயமுறுத்தி விட்டுட்டாங்கன்னு நினச்சிக்குவாங்க. பயமுறுத்துறது இல்லை, இது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கன்னு அவங்க ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ரொம்ப பயந்து போய் பதட்டமாகி நீங்கள் படித்தது, நீங்கள் கேட்டது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், இல்லை யாரோ என்னமோ சொன்னதெல்லாம் நிறையா பில்டப் பண்ணி உங்கள் மனசு எப்பயுமே அதை பெருசாக உருவப்படுத்தும். அல்டிமேட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெஸ்ஸாக டெவலப் ஆகும், உங்கள் குடும்ப சூழலை பாதிக்கும், குழந்தைங்களை பாதிக்கும். ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ பதட்டமாயே சில பேர் டெஸ்ட் கூட பண்ணாமலும் நிறைய நாள் கடத்துறது உண்டு, ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் வந்துருமோ அப்படின்ட்டு. கண்டிப்பாக இது சரியான அணுகுமுறை கிடையாது. உரிய டாக்டரை, உரிய எக்ஸ்பர்ட்டை போய் கேட்டிங்கன்னா அவங்க அந்த நோய் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ண போகிறாங்க, சொல்ல போகிறாங்க, அதுக்கான தீர்வையும் சொல்ல போகிறாங்க. நீங்களாம் நிறைய இமேஜின் பண்ணிக்கிட்டு பதட்டமாயிட்டு அவங்க பயமுறுத்தி விட்டாங்க, இவங்க பயமுறுத்தி விட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். இந்த பயமெல்லாம் உங்கள் மனசில் டெவலப் ஆகிறது தான். அதற்கான தீர்வு சரியான எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணுறது தான்.